எல்லாருக்கும் வணக்கம். இந்த முத்தாலா ராவுத்தர் பாடல் உருவானது தான் பாத்தீங்கன்னா என்னுடைய நண்பர் இளையராஜா அந்த பாடலை எழுதுறதுக்கு கேட்டாரு. அதுக்கு முன்னாடி முத்தாலா ராவுத்தரை பத்தி எனக்கு அவ்வளவா தெரியாது. திரௌபதி அம்மன் காவல் தெய்வம், பரிவார தெய்வம் அப்படிங்கிற அளவுல மட்டும் தெரியும். அதன் பிறகு அவரை பத்தி தேடி பார்க்கும்போது தான் தெரிஞ்சது எங்களோட ஊர் திருப்பனந்தாள்லயே அவருக்கு கோயில் இருக்கு அப்படின்றத இப்பதான் தெரிஞ்சது. அதன் பிறகு நிறைய இடங்கள்ல அவரை பத்தின தகவல்களை தேடி இந்த பாட்டை உருவாக்கணும். ரொம்ப சிரமப்பட்டு தான் இதை உருவாக்கணும். ஏன்னா டியூனும் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, அவருடைய எதிர்பார்ப்பும் அதிகமா இருந்துச்சு. எல்லாத்துக்கும் மேல அவர் கொடுத்த நேரம், அப்புறம் ஒரு வழியா என்ன பண்ணோம், அந்த பாடல் ரொம்ப சிறப்பா வந்திருந்துச்சு. வி.எம். மகாலிங்கத்தோட அருமையான கணீர் வெண்கல குரல்ல, நம்ம ஷர்வன் கலை அவருடைய இசையில ரொம்ப நல்லா வந்திருந்துச்சு. என்னுடைய வரிகள், அவருடைய குரல் உயிர்ப்போட இருந்துச்சு. அவருடைய இசை பெருமளவுல உதவி செஞ்சிருக்குன்னு சொல்லணும். இது முத்தாலா ராவுத்தருடைய அருள் அப்படின்னு தான் என்னோட நண்பர் இளையராஜா நம்புறாரு. இந்த பாடலை நீங்க எல்லாருமே கேட்டு கொண்டு சேர்க்கணும். லைக் பண்றது, ஷேர் பண்றது, அதே மாதிரி வழிபாட்டு தலங்கள் எங்கெல்லாம் முத்தாலா ராவுத்தர் இருக்காரோ அங்கெல்லாம் அந்த பாடல் ஒலிக்கணும். அதுதான் இந்த எங்களுடைய உழைப்புக்கு நீங்க செய்யற மரியாதையா இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். இந்த முத்தாலா ராவுத்தர் பாடல் உருவானது தான் பாத்தீங்கன்னா என்னுடைய நண்பர் இளையராஜா அந்த பாடலை எழுதுறதுக்கு கேட்டாரு. அதுக்கு முன்னாடி முத்தாலா ராவுத்தரை பத்தி எனக்கு அவ்வளவா தெரியாது. திரௌபதி அம்மன் காவல் தெய்வம், பரிவார தெய்வம் அப்படிங்கிற அளவுல மட்டும் தெரியும். அதன் பிறகு அவரை பத்தி தேடி பார்க்கும்போது தான் தெரிஞ்சது எங்களோட ஊர் திருப்பனந்தாள்லயே அவருக்கு கோயில் இருக்கு அப்படின்றத இப்பதான் தெரிஞ்சது. அதன் பிறகு நிறைய இடங்கள்ல அவரை பத்தின தகவல்களை தேடி இந்த பாட்டை உருவாக்கணும். ரொம்ப சிரமப்பட்டு தான் இதை உருவாக்கணும். ஏன்னா டியூனும் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, அவருடைய எதிர்பார்ப்பும் அதிகமா இருந்துச்சு. எல்லாத்துக்கும் மேல அவர் கொடுத்த நேரம், அப்புறம் ஒரு வழியா என்ன பண்ணோம், அந்த பாடல் ரொம்ப சிறப்பா வந்திருந்துச்சு. வி.எம். மகாலிங்கத்தோட அருமையான கணீர் வெண்கல குரல்ல, நம்ம ஷர்வன் கலை அவருடைய இசையில ரொம்ப நல்லா வந்திருந்துச்சு. என்னுடைய வரிகள், அவருடைய குரல் உயிர்ப்போட இருந்துச்சு. அவருடைய இசை பெருமளவுல உதவி செஞ்சிருக்குன்னு சொல்லணும். இது முத்தாலா ராவுத்தருடைய அருள் அப்படின்னு தான் என்னோட நண்பர் இளையராஜா நம்புறாரு. இந்த பாடலை நீங்க எல்லாருமே கேட்டு கொண்டு சேர்க்கணும். லைக் பண்றது, ஷேர் பண்றது, அதே மாதிரி வழிபாட்டு தல. எல்லாருக்கும் வணக்கம். இந்த முத்தாலா ராவுத்தர் பாடல் உருவானது தான் பாத்தீங்கன்னா என்னுடைய நண்பர் இளையராஜா அந்த பாடலை எழுதுறதுக்கு கேட்டாரு. அதுக்கு முன்னாடி முத்தாலா ராவுத்தரை பத்தி எனக்கு அவ்வளவா தெரியாது. திரௌபதி அம்மன் காவல் தெய்வம், பரிவார தெய்வம் அப்படிங்கிற அளவுல மட்டும் தெரியும். அதன் பிறகு அவரை பத்தி தேடி பார்க்கும்போது தான் தெரிஞ்சது எங்களோட ஊர் திருப்பனந்தாள்லயே அவருக்கு கோயில் இருக்கு அப்படின்றத இப்பதான் தெரிஞ்சது. அதன் பிறகு நிறைய இடங்கள்ல அவரை பத்தின தகவல்களை தேடி இந்த பாட்டை உருவாக்கணும். ரொம்ப சிரமப்பட்டு தான் இதை உருவாக்கணும். ஏன்னா டியூனும் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, அவருடைய எதிர்பார்ப்பும் அதிகமா இருந்துச்சு. எல்லாத்துக்கும் மேல அவர் கொடுத்த நேரம், அப்புறம் ஒரு வழியா என்ன பண்ணோம், அந்த பாடல் ரொம்ப சிறப்பா வந்திருந்துச்சு. வி.எம். மகாலிங்கத்தோட அருமையான கணீர் வெண்கல குரல்ல, நம்ம ஷர்வன் கலை அவருடைய இசையில ரொம்ப நல்லா வந்திருந்துச்சு. என்னுடைய வரிகள், அவருடைய குரல் உயிர்ப்போட இருந்துச்சு. அவருடைய இசை பெருமளவுல உதவி செஞ்சு